திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தில் இளம்பிரை போலும் ஏத்தனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பூலியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசையே கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்தருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவுகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் பொதுமக்களின் திருவிடுகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டி கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடங்கி தொடர்வோமாக. அன்பர்களே, மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது நாம் திருமந்திர சிந்தனையை தொடங்குகின்றோம். திருமந்திர சிந்தனையில் 3ஆம் தந்திரத்தில் 6வது தலைப்பாகிய பிரத்யாகாரம் என்கின்ற தலைப்பை பற்றி இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நாம் பார்ப்பது அஷ்டாங்க யோகம். அஷ்டம்னா 8, அங்கம்னா உறுப்பு. 8 உறுப்புகளை உடைய அந்த யோகத்தை பற்றி திருமூலர் வாயிலாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலில் யமம் நாம் விளக்க வேண்டியது. 2வது நியமம் நாம் தவறாமல் கைகொள்ள வேண்டியது. 3வது ஆசனம், இந்த உடம்பை எப்படி வைத்துக் கொள்வது, எந்த நிலையில் வைத்துக் கொள்வது என்ற 3வது ஆசனம். 4வது பிராணாயாமம், நம்முடைய மூச்சை எப்படி சீர் சொல்வது. மூச்சுக்கும் மனசுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு, மூச்சுக்கும் ஆன்மாவுக்கும் நேரடி தொடர்பு இருக்கின்றது. எனவே இந்த மூச்சின் மூலமாக இந்த மனதை செம்மைப்படுத்தி ஆன்மாவை அடைந்து அந்த ஆன்மாவுக்கு இருக்கும் சிவனை அடைய வேண்டும். அதுதான் இந்த பிராணாயாமத்தின் முக்கிய நோக்கம். இந்த பிராணாயாமத்தை நம்ம பார்த்துவிட்டு இப்பொழுது 6வது தலைப்பாகிய பிரத்யாகாரம் என்கின்ற அந்த தலைப்பை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரத்யாகாரம் என்றால் என்ன? பிரத்யாகாரம்னா திருப்புவது. நமக்கு தெரியும், ஆகாரம். ஆகாரம்னா நம்ம வாய் வழியாக சாப்பிட்றதான் ஆகாரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஐம்புலன்கள் மூலமாக எதை உட்கொண்டாலும் அது அந்த ஆன்மாவுக்கு ஆகாரமாக மாறுகின்றது. கண் மூலமாக நல்ல காட்சிகளை பார்த்தால் அது ஆன்மாவுக்கு நல்ல உணவு, தீய காட்சிகளை பார்த்தால் ஆன்மாவுக்கு அது கெட்ட உணவு. அதுபோல் காதால் நல்ல விஷயங்களை கேட்டால் அது ஆன்மாவுக்கு நல்ல உணவு, காதால் கெட்ட விஷயங்களை கேட்டால் அது ஆன்மாவுக்கு தீய ஆகாரம். மூக்கால் நல்லதை முகர்ந்தால் அது ஆன்மாவுக்கு நல்ல ஆகாரம், தீயதை முகர்ந்தால் அது கெட்ட ஆகாரம். இது போல உடம்பின் மூலமாக, தோலின் மூலமாக நம்ம எதை உணர்ந்தாலும் சரி, அது நல்லதோ தீயதோ, உங்கள் மனநிலை எப்படி இருக்கின்றதோ அது உங்கள் ஆன்மாவை பாதிக்கும். அப்புறம் வாயால் நாம் உண்ணக்கூடிய அந்த உணவு நல்லதாக இருந்தால் உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் நன்மையை செய்யும். அந்த உணவு தீயதாக இருந்தால் அது உடலையும் கெடுக்கும், மனதையும் கெடுக்கும், ஆன்ம உணர்வையும் கெடுக்கும். எனவே நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆன்மாவுக்கு எந்த ஆகாரத்தை கொடுத்தால் நல்லது,
இந்த ஐம்புலன் மூலமாக என்னென்ன ஆகாரம் கிடைக்கின்றதோ அதை வந்து திருப்புவது. என நம்முடைய 5 புலன்களும் வந்து வெளியே செல்லும்படிதான் அது அமைக்கப்பட்டிருக்கின்றது, வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புறத்துல வந்து இறைவனை பார்த்து, அப்ப அகத்துல வந்து இறைவனை பார்க்கணும். அதுக்காக இறைவன் வந்து அந்த மாதிரி வந்து படைச்சிருக்காரு. எடுத்த உடனே அகத்தில் உள்ள இறைவனை வந்து பற்ற முடியாது. இந்த மனத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வலிமை கிடையாது. அதனால புறத்தில் உள்ளதை பார்த்துதான் நம்ம அகத்துக்கு திரும்பணுங்கிறதுக்காக தான் பெருமான் வந்து இந்த மாதிரி அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கின்றார். எனவே சகல நிலையில வந்து எல்லாம் புறம் நோக்கி தான் போகும். புறம் என போக்கல் கண்டாய் என்று நம்முடைய திருவாசத்துல வந்து பார்க்கிறோம். புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. கண்ணு பார்க்குது, கண்ணோடு சேர்ந்து மனசு பார்க்குது, மனசோடு சேர்ந்து உயிர் பார்க்குது, உயிரோடு சேர்ந்து அந்த சிவனும் பார்க்கிறாரு. அந்த காணும் உபகாரம் காட்டும் உபகாரம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனவே இந்த மாதிரி 4 விஷயங்கள் வந்து இது இணைந்திருக்கின்றது. இந்த ஆன்மா என்ன செய்யணும்? படிப்படியா திருப்ப வேண்டும். அதுதான் அத பிரத்யாகாரம். அது கூட இப்ப வண்டு இருக்கின்றது. அந்த வண்டு வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதுக்கு தேவை வந்து அந்த தேன் தான். தேன்கிறப்ப அதோட மனமும் இருக்கின்றது. மனம் வந்து அந்த வண்டை ஈர்ப்பதற்காக பொங்குதையர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி என்று நம்முடைய சிவபெருமானே பாடியிருக்கின்றார். அது என்ன செய்யுது? அந்த தேன் குடிப்பதற்காக அதுக்கு மனத்தை உண்டாக்கி இருக்கின்றார். அதுபோல அந்த வெளி உலகத்தில் வந்து ஆசையை உண்டாக்கி பிறகு அந்த ஆசையில் வந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி பிறகு ஆன்மாவை வந்து திருப்புகின்றார். எனவே என்ன செய்யணும்? அந்த வண்டுக்கு தேவை வந்து அந்த தேன் தான். அது போல அந்த ஆன்மாவுக்கு தேவை வந்து இந்த சிவம் தான். எனவே என்ன செய்யணும்? இந்த ஆன்மா என்ன செய்யணும்? அது அந்த 5 இன்பங்களை அது விரும்பாமல் அது என்ன செய்யணும்? அது சிவத்தை நோக்கி சென்றோம். எனவே இயல்பாகவே என்ன செய்யும்? இந்த 5 பொறிகளும் விசேஷங்களில் போய் வலிந்து இழுத்து அதை வந்து பற்றி கொண்டே இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? பார்க்குற எல்லாமே வந்து சிவம்தான் அப்படிங்கிற பாவனையை வந்து நீங்க உண்டாக்கணும். அந்த பாவித்தல் ஒன்றே போதுமாடா பரமநிலையை எழுவதற்கு என்று பாரதியார் வந்து சொல்வார். பார்க்கின்ற எல்லாமே சிவமா தான் உங்களுக்கு வந்து நம்ம முதல்ல பாவனை செய்யணும். அந்த பாவனையே என்ன செய்யும்? அது உண்மையா மாக்குறோம். எனவே நம்ம என்ன செய்யணும்? அந்த பொறிகளை வந்து வலுக்கட்டாயமாக அடக்கக்கூடாது. அதை போக்குல விட்டு நம்ம வந்து திருப்பணும். எனவே பெருமான் வந்து எங்கும் நினைத்திருக்கின்றான். அவன் இல்லாத இடமே இல்லை. என்னிலும் இருக்கின்றான், உங்களிலும் இருக்கின்றான், இந்த செல்லிலும் இருக்கின்றான். அவன் இல்லாத இடமே இல்லை. எனவே எல்லாத்தையும் வந்து நம்ம சிவமா பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அதனால முதல்ல கோயில்ல வந்து ஒரு லிங்கத்தை வச்சு அந்த லிங்கத்தை சிவமா பாரு, அந்த மூர்த்தங்களை வச்சு மூர்த்தங்களை வந்து சிவமா பாரு, அந்த அடியார்களை பார்த்து அவர்கள் அடியார்களை வந்து சிவமா பாரு, அதுக்கப்புறம் பார்க்கின்ற எல்லா உயிர்களையும் வந்து நீ சிவமா பாரு. இந்த சிவம் தான் வந்து எல்லா உயிர்களும் சத்து பொருள் அசத்து பொருள் சரப்பொருள் அசரப்பொருள் என்ற அசைகின்ற அசையாதது எல்லாவற்றிலும் பெருமான் வந்து அவர் நிறைந்து இருக்கின்றார். அதே நம்ம என்ன செய்யணும்? நம்ம உள்ள மூச்சு என்ன நினைக்கிறோம்? இந்த அப்படியே நெஞ்சு குளிக்க நுரையீரலுக்கு போகுது, நுரையீரலேருந்து அது உடலுக்கு போகுது, உடல் முழுவதும் பரவுது ரத்தம் மூலமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா யோகத்துல என்ன செய்யறாங்க? அந்த பிராணன் வந்து 18 இடங்களுக்கு வந்து அது பரவுகின்றதாம். அது ஏன்னா ஒண்ணு வந்து கால் விரல், கால், அந்த முழங்கால், கணைக்கால், தொடை, பாயு, லிங்கம், நாபி, ஹிருதயம், தொடை, இதயம், கழுத்து, மிடரு, அன்னம், நாசி, கண், புருவநடு, நெற்றி, சிரம் என்கின்ற 18 இடங்களும் அந்த பிராணனை வந்து ஏற்றியும் இறக்கியும் அதை செய்யக்கூடியவர்கள் வந்து அது யோகியர்கள். அந்த யோகத்துல அந்த 18 இடத்துக்கும் அந்த பிராணனை வந்து பாய்ச்சுவார்கள். இதை வந்து எப்படி இருப்பாங்க? இதை வந்து பிறந்தது முதல் இறந்தது வரை அவற்றை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போது என்ன செய்யும்? அசுத்தம் வந்து சுத்தமாக மாறும். அந்த அப்ப சுத்தம் அசுத்தம் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாவற்றையும் வந்து சிவார்ப்பணமாக செய்வது. அந்த மாதிரி செஞ்சா என்ன ஆகும்? நம்முடைய பசுக்கரணங்கள் வந்து சிவக்கரணங்களாக பதிக்கரணங்களாக மாறும். எனவே நாம் உட்கொள்கின்ற அந்த பிராணவாயுவை மேற்சொன்ன அந்த 18 இடங்களிலும் ஓரிடத்துக்கு ஓரிடமாக மாற்றுவது என்று செய்வது. இதை வந்து பராமுகமாக
இருப்பது என்றும் சொல்வார்கள். இது பல உபனிஷங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே பிரத்யாகாரம் என்பது பிராணனை ஒரு குறிப்பிட்ட ஆதாரத்தில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆகிய சகசாரம், அப்புறம் மீதானம் என்று சொல்லக்கூடிய துவாதசாந்த பெருவழி அது வரைக்கும் அது பரவுது. மூச்சு இங்க 12 அங்குலம் போகுது. ஆனா யோகி என்ன பண்றான், இங்க மூச்சு மூலாதாரத்திலிருந்து கொண்டு சகசாரம் வரைக்கும் ஏற்றி அதுக்கப்புறம் 12 அங்குலம் போனா அங்க உள்ள சிவபெருமானை சொரூப சிவத்தை அவன் பிடிக்க முடியும். இங்க உருவ சிவத்தை பிடிப்பான், அங்க சொரூப சிவத்தை பிடிப்பான். அதற்கு உதவியாக இருப்பது இந்த பிரத்யாகாரம் என்று சொல்லப்படும். எனவே இந்த பிரத்யாகாரம்ங்கிறது என்ன சுருக்கமா சொன்னா, இந்த பொறிவழி போகின்ற அந்த மனதை அகமுகமாக திருப்பி அது என்ன செய்யணும், நம்ம உடம்புல உள்ள அந்த 6 ஆதாரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆகிய என்ற அந்த 6 ஆதாரங்கள் தாண்டி இங்க போயிட்டீங்கன்னா என்ன செய்யும், இது வரைக்கும் தான் நீங்க முயற்சி பண்ணலாம், இது வரைக்கும் தான் உங்களுக்கு குரு உதவி செய்வாரு. இதை தாண்டி போறதுன்னா அங்க சிவபெருமானுடைய திருவுருள் சக்தி தான் உதவி செய்யும். இங்கேருந்து போறது ஒரு குவாண்டம் ஜம்ப்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணும், ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் 2 வருஷமா 12 வருஷம் நீங்க முயற்சி பண்ணணும். சரிங்களா? இங்கேருந்து ஏற்படுறது ஒரு செகண்ட் போதும். கண்ணு மூடி கண்ணு தொடர்றதுல பெருமான் இங்க கொண்டு அப்போ மீதானத்துக்கு கொண்டு வருவார். எனவே இதை பிரத்யாகாரம் என்ற தலைப்புக்கு ஒரு முன்னுரையை சொல்லிவிட்டு முதல் பாடலுக்குள் செல்லலாம். கண்டு கண்டுள்ளே கருத்துர வாங்கிடல் கொண்டு கொண்டுள்ளே குணம் பல காணலாம் பண்டுகந்தெங்கும் பல மறை தேடியை என்று கண்டிங்கே இருக்கலுமாமே. இந்த பல மறைகள் எல்லாம் தேர்ந்துச்சு. யாரு தேர்ந்துச்சு? பெருமானை தேடியும் கண்டுபிடிக்க முடியல. அந்த பலமறை தேடியே நீங்க என்ன பண்ணலாம், இன்னைக்கே இங்கேயே இன்று கண்டு இருக்கலும் ஆகுமே. இப்போ அவங்க ஹியர் அண்ட் நவ் இந்த கடவுள் எங்க இருக்காருன்னா இங்க இருக்கார். ஹியர் எங்க, நவ் இந்த பொழுதுல இந்த கணத்துல இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதை திருமணம் அப்போதே சொல்லிவிட்டார். இன்று கண்டு இங்கே, இன்று இங்கே நீங்கள் இருக்கலாம். இதுல முதல்ல பதவுரை பார்க்கலாம். கண்டு கண்டு உள்ளே, இந்த உடம்புல சில ஆதார ஸ்தானங்கள், இந்த ஆதார தாமரைகள் இருக்கின்றன. அங்க என்ன செய்யணும், அவற்றை நீங்கள் தரிசிக்க வேண்டும், அறிய வேண்டும். அந்த மாதிரி அது எங்கெங்க இருக்குன்னு அந்த ஆதாரங்களுடைய நிலையை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், கருத்துர வாங்கிடில், அந்த அந்தந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், அந்த வாயுவை, அந்த பிராண வாயுவை அங்கே இருத்தினால் என்ன செய்யலாம், கொண்டு கொண்டு உள்ளே குணம் பல காணலாம். அந்த மாதிரி இந்த குணம் என்பது எங்க பண்பை குறிக்கும், அதனால் ஏற்படக்கூடிய அந்த நன்மையை குறிக்கும். எனவே வாயுவை அந்த ஆதாரங்களில் நீங்கள் நிறுத்தினால் பல வகையான நன்மைகளை நீங்கள் அடையலாம், காணலாம். அந்த பண்டு உகந்து எங்கும் பல மறை தேடியே, பண்டு முன்னமே எங்கும் பல இடங்களிலும் பலமறை, இந்த 4 வேதங்களும் பழமையான 4 வேதங்களும் பெருமானை தேடிக்கொண்டே இருக்கின்றன. அவை தேடினாலும் பெருமான் என்ன அகப்பட மாட்டான். பண்டாய நான் மறையும் பாலனுகா மாலையனும் கண்டாரும் இல்லைன்னு பாடுவார். பண்டாய நான்மறையும் பால் அணுகா, இந்த பெருமான் பக்கத்துல கூட போக முடியாது. மாலையனும் கண்டாரும் இல்லை, திருமாலும் பிரம்மதேவனும் தேடிக்கிட்டே இருக்காங்க, அவங்களும் கடப்பட. அப்பேற்பட்ட பலமறை தேடியே நீங்க என்ன பண்ணலாம், இன்று இன்னைக்கு எங்க இங்கேயே நீங்க கண்டு அந்த சிவனை தரிசித்து நீங்கள் அந்த சிவத்துக்குள் நீங்கள் இருக்கலாம் என்ற பதவுரை பார்க்கிறோம். இப்ப விளக்க உரை பார்க்கலாம். எனவே மனசை நம்ம எங்க நிறுத்துறோம், மனசை ஏதாவது இடத்தை காமிச்சாதான் அது நிற்கும், இல்லை அது பாட்டுக்கு அது போக்குல போயிட்டே இருக்கும். ஆனா மனத்தை என்ன செய்யும், அது புறம் நோக்கியே புலன்கள் வழியாக போய்கொண்டிருக்கிறது. அதை என்ன செய்யணும், அகநோக்குக்கு நீங்க திருப்பணும். பிரத்யார திருப்புறது, அது திருப்புறதுக்கு என்ன ஆகும், முக்கியமானது அந்த 6 ஆதாரங்கள். அந்த 6 ஆதார நிலைகளை காமிச்சு
ஒவ்வொரு ஆதாரத்திலையும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கின்றது. மூலாதாரத்துல வந்து கணபதி இருக்கின்றார், ஸ்வரஸ்ல பிரம்மன் இருக்கின்றார், நாபில் வந்து நம்முடைய திருமால் இருக்கின்றார், இங்கே மார்பில வந்து ருத்ரன் இருக்கின்றார், இங்கே கண்டத்தில் வந்து மகேஸ்வரன் இருக்கின்றார், இங்க வந்து சதாசிவன் இருக்கின்றார். இவர்கள் எல்லாம் காரண கடவுள்கள். இது வந்து சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவர்கள், அந்தந்த பதவியில் வந்து நியமிக்கப்பட்டவர்கள். எனவே அந்தந்த ஆதாரங்களை எங்க இருக்குன்னு அது நீங்க முதல்ல வந்து பார்க்கணும், அகம் நோக்கி பார்க்கணும். அந்த மாதிரி அங்க போய் நீங்க மனசை நிறுத்துறீங்கன்னா வாயுவும் அங்கேயே வந்து அடங்கும். மண்மனம் எங்குண்டு அங்கும் வாயு உண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை. இந்த மூச்சுக்கும் மனசுக்கும் நேரடி தொடர்பு இருக்கின்றது. மனசு அடங்குனா மூச்சு அடங்கும், மூச்சு அடங்குனா மனசு அடங்கும். பிராணாயாமம் மூலமா என்ன செய்யறோம், நம்ம வந்து மனசை வந்து அடக்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆதாரத்திலும் நம்ம வந்து நிறுத்த பழகினால் அதன் மூலம் எண்ணற்ற பலன்களை நீங்கள் அடையலாம். இது வந்து இகலோக பயன், பரலோக பயன் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சி கடைசியில் என்ன செய்ய முடிவில் அந்த பழைய வேதங்கள் எல்லாம் காண விரும்பி பந்து தொட்டு எங்கும் சென்றும் தேடியும் அந்த காண முடியாத அந்த சிவபெருமானை நீங்க என்ன பண்ணலாம், இன்றே இந்த இடத்திலேயே கண்டு நீங்கள் அமைதியாக அந்த சிவத்தை தரிசித்து கொண்டு அவன் கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை நீங்கள் அருந்தி கொண்டிருக்கலாம் என்ற கருத்தை வந்து இந்த இடத்துல சொல்லுவார். எனவே குணம் என்பது அந்த முக்குணங்களை குறிக்காது, சாத்விகம் ராஜஸ் தமஸ்னு குறிக்காது, அந்த பெருமானுக்குரிய அந்த எண் குணத்தையும் குறிக்காது. இந்த கோளில் பொறியில் குணமிலவே அப்படி திருவள்ளுவர் சொன்னாரு. அந்த பொறிக்கு வந்து குணம் பயன் கிடையாது, அந்த குணம் என்பது பயனை வந்து குறிக்கும். எனவே இங்க வந்து குணம் என்பது அந்த பயன் பல காணலாம் தான் அந்த குணம் என்ற வார்த்தையை வந்து நம்முடைய பெருமான் பயன்படுத்தி இருக்கின்றார். இது முதல் பாடல். அடுத்து இரண்டாவது பாடல். நாவிக்கு கீழே 12 அங்குலம் தாவிக்கும் மந்திரம் தன்னை அறிகில, தாவிக்கும் மந்திரம் தன்னை அறிந்த பின் கூவிக்கொண்டு ஈசன் குடியிருந்தானே. இப்போ ஒவ்வொரு ஆதாரமா வந்து சொல்ல போறாரு. நம்ம முதுகு எலும்புல 6 ஆதாரங்கள் இருக்கின்றது. இந்த கபாலத்துல வந்து இந்த சகசிராரம் என்கின்ற 1000 முதல் தாமரை இருக்கின்றது. முதல்ல வந்து இந்த மூலாதாரம் எங்கே இருக்கின்றது என்று திருமூலப் பெருமான் சுட்டி காட்டுகின்றார். நாபி, நாபி என்பது இந்த கொப்புள், அதை வந்து நேவல் என்று சொல்லக்கூடிய அந்த தொப்புளை வந்து குறிக்கும். அந்த நாபி இந்த தொப்புளுக்கு கீழே 12 அங்குலம், இந்த கொப்புளுக்கு கீழே அந்த 12 அங்குலத்துக்கு தாபிக்கும் மந்திரம். தாபிக்கும் அப்படின்னா ஸ்தாபிக்கும். நம்ம தமிழ்ல வந்து இஸ்ஸ வந்து முதல்ல சொல்ல மாட்டாங்க, அத ஸ்தாபிக்கும், ஸ்தாபித்தல், ஸ்தாபகர்னு போடுவாங்க, ஸ்தாபித்ததுன்னு போடுவாங்க, இத்தனாம் ஆண்டு ஸ்தாபித்ததுன்னு போடுவாங்க. அதை வந்து அதை நிலைநிறுத்துவது என்று சொல்வார்கள். அந்த தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிகிறார். கொப்புளுக்கு கீழே 12 அங்குலத்துக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னா அது மூலாதாரம். அந்த மூலாதாரத்தில் அதற்குரிய மந்திரங்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள். தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்த பின், அங்கு எந்த மந்திரத்தை நீங்க வந்து நிலைநிறுத்த வேண்டும், எங்க வந்து நீங்க அதை ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் அறிந்தால் அப்புறம் என்ன செய்யணும், கூவிக்கொண்டு ஈசன் குடி புகுந்தானே. அந்த மந்திரம் நீங்க வந்து குரு மூலமா உங்களுக்கு கிடைச்சுன்னா சிவபெருமான் என்ன செய்கின்றார், வானு வாக்குடும், இந்த குயில் பத்திர கூவுற மாதிரி பெருமான் வந்து உங்களை கூவி அழைத்து கொண்டு என்ன செய்கின்றான், அவன் அந்த வீட்டுலகத்துக்கு குடி புகுந்தானே, அந்த சிவலோகத்துக்கு இந்த ஆன்மாவை கூட்டிச் செல்வான் என்பது இந்த பாடலின் பதவுரை திரண்ட கருத்து. அது ஈசன் வேறு கணேசன் என்கின்ற விநாயகர் வேறு அல்ல. பெருமானின் அம்சம்தான் அந்த விநாயகர். சக்தியும் சிவமும் சேர்ந்து அந்த அமைப்பு. அதை பல திரைமுறைகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அவர்கள் வந்து எங்க இருக்கின்றார்னா அந்த மூலாதாரத்தில் தான் நம்முடைய கணேச பெருமான் வந்து இருக்கின்றார். எனவே அந்த கணேச பெருமான் அந்த மூலாதாரத்தில் இருக்காரு. அந்த மூலாதார அமைப்பை பற்றி
நம்ம என்ன செய்யணும், அது தெரிஞ்சுக்கணும். அங்க 4 இதழ் தாமரை வந்து இருக்கின்றது. அந்த 4 இதழ்களுக்கும் என்ன செய்கின்றார்கள், 4 பீஜ அச்சரங்கள் வந்து இருக்கின்றன. ஒன்று வந்து அந்த வம் ஷம் 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 என்கின்ற அந்த 4 இதழ்களுக்கு 4 மந்திரங்களை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மாதிரி நீங்க தியானம் பண்ணா அந்த இடத்துல தான் அந்த குண்டலினி என்ற சக்தி வந்து இருக்கின்றது. அந்த சக்தி நசியம் அது படிப்படியாக எழுந்து அடுத்த ஸ்தானமாகிய அந்த சுவாதிஷ்டானத்திற்கு செல்லும் என்பது யோகிகளின் கருத்து. எனவே உந்தி என்கின்ற அந்த தொப்புளுக்கு கீழே 12 அங்குலம் அல்லது 12 விரற்கடை அளவில் உள்ள அந்த மூலாதாரத்தில் நீங்கள் மனத்தை வந்து நிலை பெற செய்யக்கூடிய, இங்க வந்து மந்திரம் என்பதற்கு நாம் சொல்லக்கூடிய மந்திரம் என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. மந்திரம்னா ரகசியம் என்ற அர்த்தமும் வந்து உண்டு. அந்த மந்திரத்தையும் ரகசியத்தையும் அந்த சகல மக்கள் வந்து அறிய மாட்டார்கள். அவர்கள் குரு மூலமாக அதை அறிந்து அந்த மனத்தை வந்து அந்த மூலாதாரம் என்கின்ற 4 இதழ் தாமரையில் அவர்கள் நிலை நிறுத்தினால் அப்போது என்ன செய்வான், அந்த உச்சியில் உள்ள அந்த சிவபெருமான் தானே வந்து கீழே அவனுக்காக வந்து பெருமானா கீழே இறங்கி வருகின்றான். அவர்களை தன்பால் வரவழைத்து இங்கே அழைத்து செல்வான் என்று சொல்கின்றார்கள். எனவே இங்கு குறிக்கப்படுவது அது மூலாதாரம் என்கின்ற அந்த அடிநிலை, அது முதல் ஆதாரம். இந்த முதல் ஆதாரம் என்று எங்கே இருக்கின்றது, அது எருவாய் என்கின்ற அந்த ஆசன வாய்க்கும் கருவாய் என்கின்ற அந்த பிறப்பு உறுப்புக்கும் இடையில் வந்து இருக்கின்றது. அது எருவாய்க்கு மேலே கருவாய்க்கு கீழே இரண்டுக்கும் இடைப்பட்ட இடம். நம்ம வந்து பொம்பளைங்க வந்து சேலை கட்டப்ப வைத்து எக்குவாங்க. அந்த எக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆசன வாய்க்கு மேலே ஒரு இடம் வந்து சுருங்கும். அந்த இடம்தான் மூலாதாரம். மூச்சு அப்படி எக்கி பிடிச்சோம்னா என்ன செய்யும், அங்க இடத்துல சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் இருக்கும். அந்த இடத்துல என்ன செய்யும், அந்த இடத்துல நீங்க வந்து மனசை வந்து ஸ்தாபிக்க வேண்டும், நிலை பெற வைக்க வேண்டும். அதை நீங்க மந்திரம் மூலமாக செய்யலாம், மூச்சின் மூலமாக செய்யலாம், மனதின் மூலமாகவும் அதை நீங்கள் ஸ்தாபிக்கலாம். எனவே மந்திரம் என்பது ரகசியம் என்றும் குறிக்கப்படும். அந்த மந்திரத்தை நீங்கள் குரு மூலமாக தான் அறிய வேண்டும். இன்னும் உங்க ஆன்மா வந்து எந்த பக்குவத்துல இருக்கு அப்படின்னு அந்த குருவுக்கும் சிவனுக்கும் தான் தெரியும். எனவே அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த ஆன்மாவுக்கு தக்க மந்திரத்தை வந்து உபதேசம் செய்து இதனை மூலாதாரத்தில் ஸ்தாபித்து கொண்டு இரு என்று சொல்கின்றார்கள். எனவே இதை வந்து எல்லாராலும் அறிய முடியாது. அருகிலர் மாந்தர் என்று சொன்னார்கள். அப்புறம் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் என்னன்னா ஒரு அச்சரம் இருக்கு, ஒரு அதிதேவதை இருக்கு, ஒரு அடையாளம் இருக்கின்றது. நீங்க உண்மை விளக்கத்துல வந்து நீங்க வந்து பார்த்திருக்கலாம். இந்த மூலாதாரம் அங்க வந்து லம் என்கிற பீஜாட்சரம் வந்து இருக்கின்றது. அதுக்கு ஒரு அதிதேவதை இருக்கின்றது, அதற்கு வந்து ஒரு வண்ணம் இருக்கின்றது. அது போல ஒன்னொன்னுக்கும் ஒரு மந்திரம், அதிதேவதை, அச்சரம், அடையாளம் போன்று இருக்கின்றது. அதையெல்லாம் நீங்க என்ன செய்யணும், அது குரு மூலமாக அதை நீங்கள் கற்றுக்கொண்டு அந்த சரியை கிரியை தாண்டிய அந்த யோகத்துக்குள் நீங்கள் செல்ல வேண்டும். இது வந்து சிவயோகம், இது வந்து ஹடயோகம் கிடையாது. இது சிவபெருமானை அடைவதற்காக செய்யக்கூடிய யோகம். ஹடயோகம் என்பது ஹடயோகம் ராஜயோகம்னு இருக்கு, அது வந்து அஷ்டமாஸ்திகளுக்காக செய்யக்கூடியது. எனவே என்ன செய்யணும், அதை குரு மூலமாக பெற்று உங்கள் வாய்ப்புக்கு ஏற்ப அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த மாதிரி கடைபிடிச்சா என்ன செய்யும், உங்களுக்கு வந்து யோகம் வந்து சித்திக்கும். யோகம் சித்திப்பதற்கு முதல் படி வந்து மனம் ஒருமைப்பட வேண்டும். ஒன்றி இருந்து நினைவின்கள் உந்தனக்கு ஊனமில்லை, இது அப்பர் திருவாக்கு. எனவே மன ஒருமை வரும், அப்ப ஆன்மா வந்து பரிபக்குவம் ஆகும். அந்த பரிபக்குவம் ஆவதற்கு அதற்காக தான் பெருமான் வந்து அதற்கு ஞானம் என்னும் மெய்யுணர்வை வந்து கொடுப்பார்கள். எனவே யோகத்துக்கு அடுத்த நிலை தான் ஞானம். இந்த யோகத்திலேயே மனசு லயிச்சு போய் அந்த காட்சிகளை கண்டுகிட்டு அதுவே ஞானம்னு நினைக்கூடாது. உங்களுக்கு வந்து பிரம்மலோகம் தெரியலாம், இந்திரலோகம் தெரியலாம், விட வைகுந்தம் தெரியலாம், சிவலோகம் கூட தெரியலாம், ஆனா அது வந்து ஞானம் கிடையாது. எனவே
அந்த காட்சிகளையும் தாண்டி நீங்க என்ன செய்யணும், அந்த மனமற்ற நிலைக்கு வந்து போகணும். காட்சி கிடைச்சால் என்னங்க, அங்க மனம் இருக்கின்றது, ஆன்மபோதம் என்கின்ற தற்போதம் இருக்கின்றது. அந்த ஆன்மபோதமும் தற்போதமும் அடங்கினால்தான் உங்களுக்கு வந்து அந்த சிவபோதம், அந்த சிவஞானம் வந்து சிவஞான போதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பாட்டுல நீங்க என்ன செய்யணும், நீங்க வந்து சிவ தர்மத்தையும் சிவயோகத்தையும் கிடைக்க வேண்டும். இது வந்து கலிட்டுப்படையால வந்து பாட்டு இருக்கு. நல்ல சிவதன்மத்தால் நல்ல சிவ யோகத்தால் நானழிய வல்லதனால். இந்த நீங்க என்ன செய்யணும், சிவ தர்மம்ங்கிறது சரியை கிரியை வந்து அடக்கும். இப்ப யோகத்துக்கு வந்துட்டோம். நல்ல சிவ தர்மத்தால் நல்ல சிவ யோகத்தால் நல்ல சிவ ஞானத்தால் இது மாதிரி ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சா என்ன செய்யும், நான் வந்து அழிந்து போய்விடும். இந்த நான் என்கின்ற அந்த ஆன்மபோதம் தற்போதம், இதான் நான் சொல்றேன், நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்ல முடியா. அந்த நான் ஒன்று புறப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நான் வந்து அடங்க வேண்டும், அது வந்து அழிய வேண்டும், மறைய வேண்டும். அந்த நான் அழிய வல்லதனால் என்ன செய்யணும், அந்த பெருமான் வந்து ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணாரன். இதுக்கப்புறம் வர்ற அன்பு தான் உண்மையான அன்பு. அந்த உயிர்கள் மேல காட்டக்கூடிய அன்பும் சரி, பெருமானுக்கு மேல காட்டக்கூடிய அன்பும் சரி, அரியர்கள் மேல காட்டக்கூடிய அன்பும் சரி, அப்பதான் அது உண்மையான அன்பு. அது வரைக்கும் நம்ம காமிக்கக்கூடிய அன்பெல்லாம் அது உண்மையான அன்பு கிடையாது. அது கலப்படம் நிறைந்தது, சுத்தம் அசுத்தம் கண்டது. அப்ப நான் அழிய வல்லதனால் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணாரன். ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணாரன். அந்த சிவபெருமான வந்து திருமால் பிரம்மனால கூட பார்க்க முடியல. அப்பேற்பட்ட அந்த பெருமானை நீங்கள் என்ன செய்யலாம், உண்மையான இருந்தா பெருமான் உங்ககிட்ட வந்து ஓடி வருவார். பெருமானே தலைப்படுவார், வெளிப்படுவார் என்ற கருத்தை வந்து இங்க அதுல சொல்லியிருக்காரு. எனவே இந்த யோகம் நம்ம சொல்லுவது வந்து படயோகம் கிடையாது, ராஜயோகம் கிடையாது, நாத யோகம் கிடையாது. பல யோகங்கள் இருக்கின்றன. அது வந்து 112 யோக முறைகளை வந்து பெருமானே சொல்லியிருக்கின்றார். அவற்றை தாண்டியது இந்த சிவயோகம். இங்க என்னன்னா ஒரு சின்ன சந்தேகம் வந்து உங்களுக்கு வரலாம். இங்க வந்து நம்ம வந்து நாபின்னு தான் சொல்லுவோம், இங்க வந்து ஒரு நாபின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி தாபிக்கும், ஸ்தாபிக்கும் வந்து தாவிக்கும். அது கூவிக்கணும் இல்லை, நாபி தாவின்னு வந்திருக்க. அது என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்ல என்ன பண்ணுவாங்க, அங்க அத வட எழுத்து வந்து அந்த பங்களாதேஷ் இருக்குன்னா நம்ம வந்து வங்காள தேசம்னு சொல்லுவாங்க. அங்க வந்து பைரவர்னு சொன்னா நம்ம வந்து பைரவர்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த வாவுக்கு பதிலாக பாவுக்கு பதிலாக நம்ம வந்து வாவை யூஸ் பண்ணுவோம். நாபி என்பதை நாபின்னு வச்சுக்கிட்டாரு, அந்த ஸ்தாபித்தல் என்பதை தாவின்னு வச்சுக்கிட்டாரு. ஒரு சின்ன இலக்கண குறிப்பு. எனவே நம்ம என்ன செய்யட்டோம், இப்போ மூலாதாரத்துக்கு போயிட்டோம். அந்த மூலாதாரத்துல இன்னும் விரிவாக கொஞ்சம் பிற்பாடு பார்க்க போறோம். இதுக்கு மேல சொன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்காதனால திரும்ப மூணாவது பாட்டுக்கு வந்து நான் போறேன். மூலத்து இரு வீரல் மேலுக்கு முன் நின்ற பாவித்த யோனிக்கு இருவிரல் கீழ் நின்ற கோலித்த அண்டையுள் குண்டலியுள் எழும் செஞ்சுடர் ஞாலத்து ஞாபிக்கு நால்விரல் கையிலதே. இப்ப என்ன செய்றாங்க, அதுக்கு அடுத்த ஸ்தானம் வந்து சுவாதிஷ்டானம். அந்த சுவாதிஷ்டானம் எங்கே இருக்குன்னுட்டு நம்முடைய திருமல பெருமான் வந்து இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே மூலத்து இருவிரல் மேல இந்த மூலாதாரம் பார்த்துட்டோம். அந்த மூலாதாரம் எங்க இருக்கு, எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவுல இருக்கின்றது. அதுக்கு மேல என்ன செய்கிறார்கள், 2 விரல் அல்லது 2 அங்குலம். அந்த மூலாதாரத்துக்கு 2 விரல் வந்து மேல இருக்கு, மூலாதாரம் கீழே இருக்குங்க. அங்க போய் நான் எப்படி கையை வைக்கிறது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அதுக்காக என்ன செய்யறாரு, பாலித்த யோனிக்கு 2 விரல் கீழ். நம்முடைய அந்த கருவாய் இருக்கின்றதா, அந்த கருவாய்க்கும் அந்த 2 விரல் அது கீழ் உள்ளது. அங்க என்ன இருக்கின்றன, அது ஸ்வா அதிஷ்டானம். நம்முடைய ஆன்மா எங்க இருக்குன்னா இங்க ஸ்வா அதிஷ்டானம், சுவாதிஷ்டானத்துல தான் அது இருக்கின்றது. அந்த சுவாதிஷ்டானத்துல கோலித்து, கோலினா அது வந்து வட்டமா இருக்கு, வட்டமா அந்த சுருண்டு கிடக்கின்ற
அந்த குண்டலினி உள்ளே அந்த குண்டலி சக்தி எப்படி இருக்குன்னா ஒரு பாம்பு மாதிரி அப்படி சுட்டிட்டு இருக்கு. சுட்டிட்டு வாயால வந்து அந்த வாழை வந்து கவிட்டு இருக்கு. அதை வந்து 3.5 சுற்றுன்னு சொல்றாங்க. 3.5 சுற்று சுட்டிக்கிட்டு அது என்ன செய்யுது, அந்த வாளை வந்து வாயால் கவி கொண்டு தூங்கி கொண்டு இருக்கின்றது. எனவே இந்த சுவாதிஷ்டானத்தில் அது வட்டமாக சுருண்டு கிடக்கின்ற பாம்பு வடிவான அந்த குண்டலி சக்திக்குள் என்ன சரி இதுவும் எனக்கு பிள்ளை என்னுடைய கருவாயே நான் தொட முடியாதியா, நான் ரொம்ப ஆச்சாரமான ஆளு, இன்னொரு அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு பெருமான் கேட்குறாங்க. இப்போ பெருமான் வந்து சொல்றார் என்னன்னா, அந்த நாபி இருக்கின்றதா, அத ஞானத்து நாபிக்கு 4 விரல் கேளு, நீ தொப்புள் நிச்சயமா தொடுவேன். அந்த தொப்புளை கீழே 4 விரல் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு கீழே உள்ளதுதான் அது சுவாதிஷ்டானம். அந்த சுவாதிஷ்டானத்தில் தான் என்ன செய்யுது, அந்த ஆன்ம ஜோதியும் இருக்கின்றது, சிவஜோதியும் இருக்கின்றது. அது செழுஞ்சுடராக, அது செழுமை பொருந்திய சுடராக இருக்கின்றது. சொன்ன கருத்தை மறுபடியும் திருப்பி சொல்றேன். மூலாதாரத்துக்கு 2 விரல் மேல், அப்புறம் யோனி என்கின்ற கருவாய்க்கு 2 விரல் கீழம் உள்ளது, அது சுவாதிஷ்டானம். அந்த சுவாதிஷ்டானத்துக்கு வந்து 4 இதழ்கள் இருக்கின்றன. அங்கே ஒரு தாமரை இருக்கின்றது, அந்த தாமரைக்கு வந்து 6 இதழ்கள் இருக்கின்றது. மூலாதாரத்துக்கு வந்து 4 இதழ்னு பார்த்தோம். இப்போ சுவாதிஷ்டானத்துக்கு வந்து 6 இதழ் தாமரைகள் வந்து இருக்கின்றன. அந்த 6 இதழுக்கு வந்து 6 அச்சரங்கள் அல்லது 6 எழுத்துக்கள் வந்து இருக்கின்றது. அது சிந்தூர நிறத்து, அந்த செந்தூர நிறத்தை உடையது. அதில் வந்து நடுவில் என்ன இருக்கின்றது, தாமரை புகுட்டு இருக்கு இல்லையா, அங்கே வந்து வம் என்கின்ற அந்த அப்பு பீஜம். அப்பு என்பது நீரை வந்து குறிக்கும். இனிமே மூலாதாரத்தில் வந்து லம் என்கின்ற அந்த பிருத்திவி பீஜம், மண் பீஜம் சொன்னோம். இங்க வந்து வம் என்கின்ற அப்பு பீஜம் அல்லது நீர் பீஜத்தை அங்கே உள்ளது. எனவே அந்த அப்பு பீஜத்தில் தான் அதில் விஷ்ணு வந்து விளங்குகின்றார். அந்த சுருண்டு கிடக்கின்ற பாம்பு இருக்கின்றதா, அதுதான் ஆதிசேஷனாகிய அந்த படுக்கையில் வந்து அந்த பெருமாள் வந்து படுத்து இருக்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாபிக்கு கீழ் 4 விரல் என்றது அந்த என்ன செய்யறது, இங்க 2 சக்கரத்தை வந்து குறிக்க சொல்லலாம். நாபிக்கு கீழே 4 அங்குலம் உள்ளது, அங்க மணிப்புரகம் என்று சொல்கின்றார்கள். எனவே இதுல வந்து மணிப்புரகத்துல என்ன இருக்கு, அங்க ஒரு தாமரை இருக்கின்றது. அந்த தாமரை வந்து 10 இதழ் தாமரை. அந்த 10 இதழ் தாமரையில வந்து உள்ள வந்து அந்த கர்ணிகை என்ற மொட்டு இருக்கும். அதுல வந்து திரிகோண வடிவம் வந்து இருக்கின்றது. அது வந்து என்ன செய்கின்றது, சிவந்து அக்னி மண்டலம் இருக்கின்றது. எனவே முதல்ல கீழே இருக்கிறது வந்து பிருத்திவின்னு பார்த்துட்டோம். பிருத்திவிங்கிற மண் தத்துவம். சுவாதிஷ்டானத்தில் வந்து நீர் தத்துவம், அப்பு என்கிற நீர் தத்துவம் பார்த்துட்டோம். இப்போ மணிப்புலகத்தில் வந்து என்ன இருக்கின்றது, அங்கே வந்து அக்னி இருக்கின்றது. அந்த அக்னிக்குள்ள பீஜம் வந்து ரம் என்கின்ற அந்த பீஜம் வந்து இருக்கின்றது. எனவே சுவாதிஷ்டானத்தையும் மணிப்புலகத்தையும் வந்து சேர்த்து சொல்லி இருக்கின்றார் என்று சொல்ற. எனவே மூலம் என்பது அது கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவில் உள்ளது. அது மூலாதாரத்தை வந்து அது குறிக்கும். அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. அங்க வந்து மண் தத்துவம் இருக்கிறதால அதை ஞானம்னு சொல்றார். ஞானம்னா வந்து மண்ணை, பிருத்திவை வந்து குறிக்கும். எனவே அங்கதான் அந்த குண்டலினி சக்தி வந்து இருக்கின்றது. இந்த குண்டலினி குண்டலினி குண்டலினா என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த 36 தத்துவங்கள் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, அந்த சுத்தமாயில் தோன்றக்கூடிய அந்த நாத தத்துவம். இந்த நாதத்திலே தான் ஃபர்ஸ்ட் வந்து ஓம் என்கின்ற அந்த பிரணவம் வந்து தோன்றும். அந்த பிரணவம் வந்து அகாரம், உகாரம், மகாரம்னு 3ஆ பிரியும். அகாரம் வந்து படைக்கும், உகாரம் வந்து காக்கும், மகாரம் வந்து ஒடுக்கும். அதுக்கப்புறம் என்ன, அது மேற்கொண்டு 2 வரும். ஒன்று வந்து அது விந்து நாதம். அந்த விந்து வந்து என்ன செய்யும், அது வந்து மகேஸ்வரனாக மறைக்கும். நாதம் என்ன செய்யும், அது சதாசிவனாக நமக்கு அருளை செய்யும். எனவே அந்த சுத்தமாயில் தோன்றக்கூடிய அந்த நாதம் தான் இங்கே குண்டலினியாக வருகின்றது. அது கோலித்தல் என்பது அது வட்ட வடிவமாக வளைந்து நிற்பதை வந்து குறிக்கும். அது வளைந்து நிற்பதை வந்து என்ன செய்யும், அதை நம்ம வந்து பாம்பாக வந்து பாவிப்போம். இப்போ பார்க்கணும்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் பார்ப்போம்னா அங்கே வந்து வேப்ப மரம் அல்லது ஆலமரம் அல்லது அரச மரம் இருக்கும்.
அந்த 2 மரத்துக்கு கீழே ஒரு கல் வச்சிருப்பாங்க. அந்த கல்லை வச்சு என்ன சொல்லுவாங்க, 2 பாம்பு வந்து அப்படி பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருக்கும் சரிங்களா. அந்த 2 பாம்பு பின்னி பிணைஞ்சிட்டு அதை வந்து நாக வழிபாடு என்று சொல்வார்கள். இப்போ பெரும்பாலும் கோயிலுக்கு போனோம்னா சரி, குளத்துக்கு போனாலும் சரி, அங்கே போய் அந்த கல்லுக்கு வந்து மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு சந்தனம் வச்சுட்டு தூப தீபம் வந்து காமிச்சோம். ஆதி வழிபாடு என்பது இந்த நாக வழிபாடு. நாக வழிபாடு வந்து அது புறத்துல வந்து செய்யப்படுகின்றது. இந்த அகத்துக்கு செய்யப்படுவது வந்து அது குண்டலினி என்று சொல்லப்படுகின்றது. நீங்க எங்க வழிபாடு செஞ்சாலும் அதற்கு வந்து பயன் தருவது யார்? அது வந்து சிவபெருமான் தான் என்று சொல்கின்றார்கள். அந்த குண்டலிங்க பாம்புக்கு வந்து இங்க 5 தலைகள் வந்து இருக்கின்றன. இந்த 5 தலைகள் வந்து எதை குறிக்கும்? ஆனா அது பஞ்ச கலைகளை வந்து குறிக்கும். அனுஷ்டானம் பண்ணவங்களுக்கு தெரியும், சிவபூஜை பண்ணவங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்கின்ற இந்த 5 கலைகள் அது வந்து விருத்திப்பட்டு நிற்பதை தான் நீங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பல சிவாலயங்களை போனோம்னா பெருமானுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த 5 தலை பாம்பை வந்து கவசமாக வந்து சாத்தி வைத்திருப்பார்கள். எனவே அந்த பெருமான் தான் இதை வந்து 5 கலைகளையும் ஆளுகின்றான் என்பதை குறிக்கின்றார்கள். எனவே அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் சிவன் தான் வந்து இருக்கின்றான். நம்ம என்ன செய்யறோம், நமக்கு குருநாதர் வந்து ஒரு மந்திரத்தை கொடுக்குறார். அந்த மந்திரம் வந்து எது எப்படிப்பட்ட வடிவது? அது எழுத்து அல்லது வாக்கு வடிவாக. குருநாதர் இந்த வாய் மூலமா தான் சொல்றார் உங்களுக்கு. அந்த பஞ்சாக்கரத்தை, இந்த 5 எழுத்து மந்திரத்தை வந்து பீஜம் சேர்த்தோ பீஜம் இல்லாமல் நிர்பீஜமாகவோ உங்களுக்கு வந்து கொடுப்பார். எனவே அந்த மந்திரங்கள் எங்கே வருது? அந்த சுத்த மாயையில் உள்ள அந்த நாத தத்துவத்திலிருந்து வருகின்றது. எனவே அந்த மந்திரங்கள் அனைத்துமே என்ன செய்யுது? அது வாக்கு வடிவாகிய சுத்த மாயையின் காரியங்கள். எனவே அனைத்து மந்திரங்களுக்கும் மூலம் வந்து அந்த ஓங்காரம். அந்த ஓங்காரமே குண்டலினி சக்தி என்றும் அவர்கள் அந்த மந்திரவாதிகள் வந்து சொல்வார்கள். அந்த வாக்கு எப்படி இருக்கும்? அதை வந்து 4 வகைன்னு சொல்லுவாங்க, 5 வகை சொல்லுவாங்க. பரா, பச்சந்தி, மத்தியமா, வைகரி. பரா என்பது தூக்குமை வாக்கு குறிக்கும். பச்சந்தி, மத்தியமா, வைகரி. எனவே அந்த வைகரி என்ன செய்யும்? அது 2ஆக பண்ணும். ஒன்று வந்து அது ஸ்தூல வைகரி, 2வது வந்து சூக்கும வைகரி. மற்றவங்களுக்கு கேட்டா அது ஸ்தூல வைகரி, எனக்கு மட்டும் கேட்டா அது சூக்கும வைகரி. ஏன் இந்த மாதிரி 5ஆ படிக்கிறாங்கன்னா, கலைகளும் 5ஆ இருக்கு, நம்முடைய பஞ்சாட்சரமும் 5ஆ இருக்கு, நம்ம பஞ்சபூதங்களும் 5ஆ இருக்கு, எல்லாமே 5 இருக்கிறதுனால அதையும் வந்து 5ஆக மாற்றிக்கொண்டார்கள். எனவே இப்ப என்ன செய்கிறார்கள்? இப்ப வந்து குருநாதர் நமக்கு சொன்னோன்னே நமக்கு வந்து ஒரு உணர்வு வருது. ஆக நம்ம பிறந்ததே சிவனுக்கு தான் சேரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து வருது. அந்த உணர்வு வந்து அந்த குருநாதரால் கொடுக்கப்படுகின்றது. ஆனா என்ன செய்யும்? அந்த ஆணவமலம் சும்மா இருக்குமா? அது வந்து அந்த உணர்வை அடக்கிவிட்டு இந்த உலக பொருள்களை காமிச்சு அந்த உலக உணர்வுகளே நம்மை வந்து தளப்படுத்தும். என்ன செய்யும்? மறுபடியும் அந்த தூங்கி முடிச்ச பாம்பு மறுபடியும் படுக்கப்படும், தூங்க போயிடும். எனவே அந்த குண்டலினி சக்தி பாம்பு மறுபடியும் என்ன செய்யுது? அது உறக்கத்துக்கு போய்விடுகின்றது என்று சொல்லி இருக்கின்றார்கள். இங்க வந்து 3வது யார் இருக்காரு? இங்க வந்து கணபதி இருக்காரு. கணபதிக்கு வந்து 2 சக்தி. ஒண்ணு வந்து சித்தி புத்தின்னு நம்ம சொல்றோம். சில பேர் என்ன சொல்றாங்க, அத சித்தலட்சுமி அல்லது சித்தலட்சுமி வல்லபை. வல்லப கணபதி ஒரு கணபதி இருக்கு இல்லையா? சித்தலட்சுமி வல்லபைன்னு அதை 2 சக்திகளாகவும் அவர்கள் அந்த இடத்துல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த அறியாமை எங்கே இருக்கின்றது? அந்த மூலாதாரமைய அந்த கீழடத்தில் உள்ளது. எனவே அந்த பாம்பு என்ன செய்யுது? நம்ம அறிவு வந்து எங்க இருக்கு? இந்த ஆன்மாவே இங்கதான் இருக்கு. அந்த நெற்றிக்கு நேராக தான் இருக்கு. இரு கண்களுக்கு பின்னால், இரு காதுகளுக்கு மத்தியில், நெற்றி பொட்டுக்கு கீழே, உச்சிக்கு கீழே, அது உள்நாக்குக்கு மேல கபால மத்தியில் இருக்கின்றது. அந்த கபால மத்தியில் இருக்கிறதான் பெருமானை வந்து காபாலி என்று சொல்றோம். பிரம்ம கபாலத்தை மட்டும் இல்லை, பெருமான் வந்து இந்த கபாலத்தை தான் இருக்காரு. அதனால காபாலி என்று சொல்வார்கள். இந்த அறிவிக்கிடம் வந்து இந்த நெற்றி பொட்டு. அப்பேற்பட்ட நெற்றி பொட்டு வந்து இப்ப விழிச்சுதான் என்ன செய்யணும்? இப்படி தூங்கிட்டோம்னா என்ன செய்யும்? அப்போ வந்து அறிவு வந்து அறியாமைக்கு போயிடும். உறக்கம் வந்தாலும் சரி, என்ன செய்யும்? தலை பிரின்ஸ் போயிடும். அப்போ வந்து அறிவிலேருந்து நம்ம அந்த அறியாமையாக உறக்கத்துக்கு வந்து சென்று விடுவோம். எனவே
அந்த குண்டலினி பாம்பு உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த காலத்துல எப்படி வந்து நெருப்பு மூட்டுவாங்க, இப்பயும் நம்ம பார்த்த வேலூர்ல போய் என்ன பார்க்கறாங்கன்னா அந்த அரணைக்கட்டை வச்சு அதை கோல் வச்சுட்டு இப்படி இழுப்பாங்க. எனவே அதை இழுத்து அந்த அரணைக்கட்டிலேருந்து என்ன செய்வாங்க, அந்த அக்னியை வந்து உண்டாக்குவார்கள். இந்த வைதிகமா செய்யக்கூடிய அந்த பிராமணர்கள்லாம் அந்த நெருப்பை நம்ம என்ன பண்றோம், அந்த சூடத்தை கொளுத்தி நம்ம போடுறோம், அவங்க வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அரணைக்கட்டையை கடைஞ்சி அதுலேருந்து நெருப்பு எடுத்து அந்த நெருப்பை தான் வந்து வேள்விக்கு வந்து பயன்படுத்துவாங்க. அது போல அந்த அக்னி என்ன செய்யணும், அந்த அரணைக்கட்டையும் இந்த கடைக்கோலை வச்சிருக்காங்க மாதிரி நம்ம என்ன செய்யறோம், இது வந்து நம்ம பிராணாயாமம் பிரத்யாகாரம் ரெண்டு பண்ணோம் இல்லையா, அது மூலமாக இந்த அக்னி கிளம்பு இந்த மூலாதாரத்து மூண்டெழுக்கணலை காலால் இருப்பும் கருத்தறிவித்து இந்த அவையா சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்ன செய்யணும், அந்த குண்டலினி பாம்பு அந்த அறிவு என்கின்ற அக்னி வந்து அது படிப்படியாக வந்து மேலே ஏறும். அப்போது இந்த குண்டலினி பாம்பு என்ன செய்யும், கண் விழித்து அப்ப நிற்கும் என்ற கருத்து இந்த வளம். எனவே இதற்கு நம்ம துணையாக இருப்பது அந்த பிரணவம் என்ற மந்திரம் இருக்கும். இந்த மந்திரம் மட்டும் தான், மந்திரம் கிரியை பாவனை மூன்றும் சேர்ந்தாதான் உங்களுக்கு என்ன செய்யும், இது வந்து சித்தி ஆகும். முதல்ல வந்து உங்களுக்கு பெருமானுடைய உருவத்தை காமிக்கிறாங்க, அந்த நடராஜ மூர்த்தியோ தட்சிணாமூர்த்தியோ காமிச்சிட்டு அப்ப அருவுருவமாக சிவலிங்கத்தை காமிக்கிறாங்க. அப்ப அருவுருவத்தை சொல்லிட்டு அருவமாகிய அந்த என்ன செய்கின்றார்கள், அந்த சிதம்பர ரகசியத்தை வெட்ட வெளியே காமிக்கிறாங்க. பெருமான் வந்து இந்த மூன்றாகவும் இருக்கின்றான், அந்த மூன்றையை தாண்டி அந்த மூன்று தடத்த நிலை அதை தாண்டி சொரூபமாக இருக்கின்றான். அந்த சொரூபத்தை வந்து உன் மனசு பற்ற முடியாது. அதான் முதல்ல உனக்கு என்ன காமிக்கிறேன், உருவத்தை காமிக்கிறேன், அந்த உருவத்துக்கு உண்டான அந்த மந்திரத்தை கொடுக்குறேன். அடுத்து அருவுருவத்தை காமிக்கிறேன், இந்த அருவுருவத்துக்கு உண்டான மந்திரத்தை கொடுக்குறேன். அப்ப அருவத்தை காமிக்கிறேன், அந்த அருவத்துக்கு உண்டான மந்திரத்தை கொடுக்குறேன். இது போல என்ன செய்யலாம், அந்த மந்திரத்தை தாண்டி உனக்கு வந்து சொரூபம் தானாக வெளிப்படும். இதான் குண்டலில் எழும் செழுஞ்சுடர். பெருமான் வந்து எப்படி இருக்கின்றான், சுடராக இருக்கின்றான், தீவண்ணனாக இருக்கின்றான். இதேதான் நம்ம லிங்க புராணத்துல அப்பர் பண்ணணும் அது முழுக்க முழுக்க சொல்றேன். எனவே இந்த அகத்துல நம்ம யோகத்துல பொறுப்ப நமக்கு என்ன தெரியும், பொறுப்ப நமக்கு முதல்ல வந்து அந்த ஒளி தான் தென்படும். முதல்ல வந்து இந்த ஆன்ம ஒளி வந்து நம்ம தென்படும். அது ஒண்ணு இங்க நெற்றிக்கு நேரே வரலாம், அல்லது என்ன செய்யலாம் இந்த இதய ஸ்தானத்துல வரலாம், அல்லது நாபி ஸ்தானத்துல வரலாம். இந்த மூணு ஸ்தானத்துல எதுல வேணாலும் வரலாம். அந்த மாதிரி வர்றது என்ன செய்யும், அப்படியே அந்த ஒளி வந்து பரவிட்டே போய் இந்த உடல் முழுவதும் ஒளியாக மாறும். மாறி அப்புறம் என்ன செய்யும், அந்த 12 அங்கத்துக்கு மேல அது உங்களை சுற்றி ஒரு ஆறாவாக அது என்ன செய்யும், அந்த ஒளிவட்டம் வந்து இருக்கும். அப்புறம் அந்த ஒளிவட்டம் மேலும் மேலும் விரிவடைந்து என்ன செய்யும், அது அந்த சிவ ஒளி, இந்த ஜீவ ஒளி போய் சிவ ஒளிக்குள்ள போய் சேரும். எனவே அந்த ஒளி வந்து அதுக்கு இருக்கக்கூடிய இடம் எது, சுவ அதிஷ்டானம், அதான் வந்து சுவாதிஷ்டானம். சுவம்னா என்னுடையது, புத்தி சுவாதீனமா இருக்குன்னா புத்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். எனவே தனது இடம், இந்த ஆன்மாவுக்கு இடம் வந்து. எனவே அந்த பிறப்புறுப்பு மூலமா தான் அந்த கரு வந்து உற்பத்தி ஆகின்றது. எனவே அங்கிருந்து என்ன செய்யணும், இப்படியே போயிட்டு இருந்தா உனக்கு பெண் மேல ஆசை வந்துகிட்டே இருக்கும், ஆண் மேல ஆசை வந்துகிட்டே இருக்கும். எனவே அது என்ன செய்யணும், அதை வந்து கீழிருந்து மேல் நோக்கி நீ என்ன செய்யணும், எழுப்பணும். அதுக்கு உனக்கு பிரத்யாகார பயிற்சி வரட்டும். இப்போ மூலாதாரத்தண்டி சுவாதிஷ்டானம் வந்துட்டு சுவாதிஷ்டானம் என்ன செய்யணும், இந்த மணிப்பூரகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். எனவே அப்ப நீ என்ன செய்யணும், அதை வந்து மாலாகி அதை கும்பித்து வாங்க. மூச்சை வந்து நம்ம தம் கட்டணும் அப்படின்னா எங்கன்னா அது தொப்புள்ள போய் தான் நிற்கும். எனவே ஒரு தம் கட்டி தான் உங்களுக்கு வேலை செய்யறோம், ஒரு வெயிட் தூக்கும்னா தம் கட்டி தான் செய்யறோம். அப்ப எங்க நிற்கும், அந்த நாபிஸ்தானத்துல மூச்சு போய் நிற்கும், அதனால நமக்கு வந்து கிடைக்கும். எனவே அந்த வாயுவை கும்பிக்கக்கூடிய நிறுத்தக்கூடிய இடமாக அந்த மணிப்பூரகத்தை வந்து இந்த பாட்டுல வந்து அவர் சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 4வது திருப்பாடல். நாசிக்கு அது முகம் 12 அங்குலம் நீ சித்தம் வைத்து நினைவும் வல்லையில் மா சித்தி மாயோகம் வந்து தலை பெய்தும் தேகத்துக்கென்றும் சிதைவில்லையாமே. நாசி, நாசி என்பது மூக்கை வந்து குறிக்கும். இந்த மூக்கிக்கு அதோமுகம், அதோமுகம்னா கீழ் நோக்கி பார்ப்பது. பெருமாளுக்கு நம்ம அதோமுக தரிசனம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆகிறப்ப இந்த பெருமானுடைய
கீழ் நோக்கிய அந்த முகம்தான் அதோ முகம் என்று சொல்லப்படும். அதே மாதிரி ஒருத்தன் வந்து கெட்டு போயிட்டானா அவன் கதி அதோ கதி தான், கீழே போயிட்டான்னு அர்த்தம். எனவே இந்த நாசிக்கு அதோ முகம், அந்த என்ன செய்யலாம், அது நாசிக்கு கீழே 12 அங்குலம், அந்த 12 அங்குலம் உள்ள அந்த இடத்தில் நீ சித்தம் வைத்து நீ உன்னுடைய மனத்தை நிறுத்தி நினைவும் வல்லையில் அதை தியானிக்க முடிந்தால் மாசித்தி உனக்கு வந்து அட்டமா சித்திகளும் எளிதா கிடைக்கும். மாயோகம் உனக்கு இந்த யோகம் இல்லை, இந்த பெரிய சிவயோகமே வந்து தானாகவே தலைப்பெய்தும், தானாகவே வந்து உன்னை அடையும். தேகத்துக்கென்றும் சிதைவில்லையாமே. அப்போ என்ன செய்யும், உனக்கு காய சித்தி உண்டாகும். காயம்னா இந்த உடம்பை வந்து குறிக்கும். அப்ப என்ன செய்யும், இந்த உடம்பிற்கும் அழிவு இல்லை என்ற கருத்தை இந்த பாடலின் திரண்ட கருத்தாக பதவுரையாக வந்து பார்க்கின்றோம். இந்த மூக்குக்கு 12 அங்குலம் கீழே எது இருக்குது, ஒரு ஜான்னா 12 அங்குலம் இது வச்சு பார்த்தோம்னா எதுனா அது வந்து இதயஸ்தானம். அந்த இதயஸ்தானத்தை தான் நம்ம அநாகதம் என்று சொல்லி இருக்கின்றோம். எனவே இந்த அநாகத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், அகப்பூஜை வந்து செய்கின்றோம். பெருமானுக்கு வந்து நம்ம ஒரு அட்ட புஷ்பம் எட்டுதல் தாமன பெருமானை ஸ்தாபித்து அட்ட புஷ்பங்கள் புறப்புஷ்பங்கள் 8 அகப்புஷ்பங்கள் 8 அதை வச்சு நம்ம பண்றோம். எனவே இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து மனதின் இடமாக வந்து கருத்தை வருகின்றது. எனவே இந்த இடத்துல நீ வந்து பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும், அது சிவயோகத்துக்கு அடிப்படையாக உள்ள மற்ற யோகங்கள் வந்து கை வரும். அந்த மாதிரி வந்தா என்ன செய்யும், அப்போ மனசு வந்து அந்த சித்திகளை வந்து விடும். அனிமா லகிமா மகிமா கரிமா சித்துவம் இசித்துவம் என்கின்ற அந்த 8 சித்திகளையும் அது பயனாக கிடைக்கும். இது வந்து கடயோகத்தின் பயனாக கிடைக்கின்றது. அப்புறம் என்ன சொல்லும், இந்த உடம்புக்கு வந்து எப்பயும் இளமையா இருக்கும், நிறைய திரை மூப்பு வந்து தோன்றாது. இதுக்கு இந்த உடம்புக்கும் அழிவில்லாம போய்விடும். அதை வந்து ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இந்த ராஜயோகத்தின் மூலமாக உடம்புக்கு வந்து பயன் கிடைக்கும். கடயோகத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த அட்டமா சித்திகள் வந்து கிடைக்கும். ஆனா உங்களுக்கு ஞானம் கிடைக்காது, சிவன் கிடைக்க மாட்டான். சிவன் வந்து உங்ககிட்ட இருந்து ஒளிஞ்சுக்குவார். ஒரு சித்தி வேணுமா, அட்டமா சித்தி வந்து பண்ணிக்கிட்டே இருப்பா, அனிமா லகிமாக்குது அதை பண்ணிக்கிட்டே இருந்து விட்டுடுவார். எனவே இது ஞானத்திற்கு வந்து கொடுக்காது, ஞானத்திற்கு தடையாகவும் போய்விடும். எனவே ஞானத்தை விரும்புபவர்கள் வந்து இதை சட்டை செய்த மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். எனவே நமக்கு அநாகதம் என்கின்ற அந்த 4வது ஆதார நிலையை வந்து நம்ம வந்து பார்க்கின்றோம். எனவே இந்த அநாகதத்துக்கு வந்து ஒரு அகப்பொதி வந்து 8 இதழ் தாமரை சொல்றோம். ஆனா யோகத்துல வந்து 12 இதழ் தாமரை, இந்த 12க்கும் 12 அச்சரம் இருக்கின்றது. அங்க வந்து கௌரியும் ருத்ரனும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கின்றார்கள் என்ற இந்த 4வது பாடலை சொல்லி இன்றைய திருமந்திர சிந்தனையை வந்து நான் நிறைவு செய்கின்றேன். ஏன்னா வழக்கமா வந்து உங்களுக்கு 1.5 மணி நேரம் வந்து வகுப்பு எடுப்பேன். இப்போ அரை மணி நேரம் வந்து கலந்துரையாடல் இருக்கும். இப்போ வந்து நேரம் ஆகிவிட்டது. இன்னைக்கு கார்த்திகை முதல் சோமவாரம் இல்லையா, நிறைய பேர் கோயிலுக்கு போயிருப்பீங்க, சங்காபிஷேகம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, இல்லையா, அம்மாவுக்கு வந்து உடல்நலம் கிட்ட வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து இன்றைய திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயதெல்லாம் பரநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிடாதவர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க கட்டமும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆயிர தொடர்ந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்க வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்ற சிறக பெருமக்களின் வணங்கி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருச்சபேசா, சிவசிதம்பரம். அடியார் பெருமக்கள் தங்களுடைய ஐயங்களை கேட்கலாம், கருத்துக்களை பதிவு செய்யலாம், நிறைவு செய்து விடலாம்.
சிறப்புங்க ஐயா. சிறப்பு சிறப்பு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. படுக்கும்போதும் திருமந்திர செய்தியை கேட்டுட்டு தூங்கினா சிவனே வந்து தூங்குற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். நன்றிங்கம்மா. ஏன்னா நம்ம வாழ்க்கையில தேர்றது வந்து சந்தோஷம்தான். ஏன்னா அது வந்து மூணா சொல்றாங்க. ஒண்ணு வந்து மகிழ்ச்சி, ரெண்டாவது வந்து சந்தோஷம், மூன்றாவது வந்து ஆனந்தம். இந்த மனசின் மூலமா கிடைக்கிறது வந்து மகிழ்ச்சி. இந்த உலக பொருளால் கிடைப்பது வந்து சந்தோஷம். பெருமானால் கிடைப்பது வந்து ஆனந்தம். நந்துதல்னா குறைகிறது, ஆனந்தம்னா என்றும் குறையாத பேரின்பம். இந்த பேரின்பத்தை நோக்கி தான் நம்ம வந்து பயணப்படுறோம் இல்லைங்களா? நம்ம இந்த உலகத்தை வேண்டிய இதெல்லாம் நம்மளாம் எப்போ நம்மளால 60 வயசு 70 வயசுக்கு வந்துட்டோம். இந்த உலக இன்பத்தை வேண்டிய அளவுக்கு அனுபவிச்சுட்டோம் இல்லைங்களா? நம்ம என்ன செய்யணும்? அடுத்து வந்து நமக்கு வந்து சிவானந்தம் தான் வேணும். ஆக நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், அதை தாண்டி நம்ம வந்து ஆனந்தத்தை நோக்கி ஒரு பயணப்படுகின்றோம். இந்த திருமந்தத்தை கேட்பதே ஒரு ஆனந்தம் இல்லையா? அதை பேசுறதே ஒரு ஆனந்தம் இல்லையா? இந்த அடியார் பெருமக்களோட கலந்திருப்பதே ஒரு ஆனந்தம் இல்லையா? அது பேர் என்ன? வாழா கழித்திருந்தேன் அன்று இந்த அடியோடு வாழா கழித்திருந்தேன்னு திருவாசல் வந்து சொல்லுவார். கலந்து நின்ற அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன். இந்த அடியோடு சும்மா இருந்தாலே போதும், அவங்கள பார்த்தாலே போதும், அவங்க பக்கத்துல இருந்தாலே போதும். அது என்ன செய்ய, சும்மா இருந்தாலே நமக்கு கழிப்பு கிடைக்கின்றதுன்னு நம்முடைய மாணிக்காசுரன் சொல்லியிருப்பார். இது உங்க கூட சேர்ந்து இருக்கிறதே என் மனசுக்கு சந்தோஷமா, ஆனந்தமா, மகிழ்ச்சியா, கழிப்பா இருக்குது. உங்களுக்கும் அந்த நிலை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற பெருமக்கள் யாராவது வந்து சந்தேகம் கேட்கறதுனா கேட்கலாம். சிறப்புங்க ஐயா, ரொம்ப சிறப்பு. நல்லா சொன்னீங்க. அதாவது மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் சிறப்பு. ஏன்னா எல்லாருமே அந்த ஆனந்தத்துக்கு தான், பேரானந்தத்துக்கு தான் நம்ம அதை கடைபிடிக்கணுன்றதுக்காக, அது கிட்டணுன்றதுக்காக தான் நம்ம எல்லா வழிமுறைகளையும் பாக்குறோம். அது நமக்கு எது பெருமான் கூட்டி வைக்கிறாரோ அந்த வழியில நம்ம பயணப்படுவோம். அப்புறமங்க ஐயா ஒண்ணு சொன்னீங்க, அட்டமா சித்திகள் கத்துக்கிட்டா நமக்கு சிவனுடைய இது கிடைக்காதுங்களா ஐயா? அந்த முக்தி கிடைக்காதுங்களா? அது சொன்னீங்க, அது எனக்கு கொஞ்சம் புரியல. அந்த சித்திகள் வந்து நமக்கு கிடைக்குமா? ஆனா சித்திகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது, கத்துக்கலாம். அந்த மாதிரி கூட நமக்கு இந்த சித்தாடுதல் அதுலயே இப்ப மனசு போயிடும். அந்த இது லைன் வந்து வேற மாதிரி மாறிடும்ன்றதுக்காக சொல்றீங்களா? ஆமா. அதனால கிடைக்கக்கூடிய அந்த பேர் புகழ்ல வந்து நிறைய யோகிகள் வந்து அந்த மாதிரிதான் கெட்டு போறாங்க. ஆமா, அது வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு குறியா வேற மாதிரி மாறத்து கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது அந்த மாதிரி எந்த நோக்கத்துக்காக செய்யறோமோ அந்த நோக்கத்துக்கு வந்து மாறுபட்டு போயிடும். அந்த பாராட்டு, புகழ்ச்சி இல்லைங்களா, சாமி நீங்க தான் குணமாக்குனீங்க அப்படி சொன்னா மனசு வந்து மகிழ்ச்சி இல்லையா? அது இல்ல, என் மூலமா சிவன் தான் செய்யறான் அப்படிங்கிறது அந்த கனெக்ஷன் என்னைக்குமே இருந்துருக்கும். சிவன் தான் என் மூலமா பேசுறாரு, சிவன் தான் உங்க காதுகள் மூலமா வந்து கேட்கிறாரு சரிங்களா? பார்க்க போனா அந்த பொறிகளுக்கும் ஒண்ணும் இல்ல, ஆன்மாவுக்கும் ஒண்ணுமே கிடையாது. சிறிது அந்த எண்ணம் வந்து நமக்கு படிப்படியா வந்து வரணும். அது வகுப்புல வரதான் வரும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அந்த நான்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். இல்லையா அந்த நான் வந்து போகணும். ஒருத்தன் வந்து சாமி நீங்க கடவுள் மாதிரி வந்து என் பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணி காப்பாத்துறீங்க சாமி அப்படின்னு சொன்னா, ஆஹா நம்மளே ஒரு கடவுள் மாதிரி நினைக்கிறாயா அப்படி என் புத்தி போச்சுன்னா அது எங்கேயோ என்ன செய்யும், அது எருவமான மாதிரி எங்கேயோ போயிட்டோம். அதுதான் அது கடைசியா வந்து ஆணவத்துல கொண்டு விட்டுரும். இப்ப நம்ம ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா அது நமக்கு ஆணவத்து இதுல போயிரும். நம்மளால முடியும், நம்ம தான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி போயிருவாங்க. கரெக்ட். அதுதான்மா, நம்ம வந்து என்னால முடியும், நான் செய்வேன், இன்னொருத்தவங்களுக்கும் செய்வேன் அப்படின்னு போறப்ப அது செய்ய முடியும். அதுக்கு டெக்னிக் இருக்குது. ஆனா அதுல போச்சுன்னா எந்த நோக்கத்துக்காக அந்த ஆன்மா வந்து பிறவி எடுத்து வந்ததோ அந்த நோக்கம் வந்து போயிடும். இன்னும் நீங்க பல பிரிவுகள் வந்து எடுக்க வேண்டியிருக்கும் சரிங்களா? நீங்க போய் சுவாதிஷ்டான மாட்டீங்கன்னா அங்க பெரும்பாலும் போய் பெண்கள்கிட்ட போய் மாட்டிக்குவாங்க. அங்க போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அங்க வந்து லாக் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து பெண் போகமே பெருசா போயிடும். பெரிய பெரிய ஞானிகள் வந்து தவறுன இடம் அங்கதான். விஸ்வாமித்திர மகர்ஷி தவறுனது வந்து அந்த இடத்துலதான். மூணாவது சுவாதிஷ்டானப்ப அங்க வந்து காமேச்சி அதிகமா வந்து பெண்கள் வந்து உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. நீங்க பெண்ணா இருந்தா உங்களை ஆண்களை சுத்தி சுத்தி வருவாங்க. அதுல போய் மாட்டிக்கிறீங்கன்னா அதே போக முடியாது. சரிங்க, நன்றிங்க, நன்றி, சிறப்புங்கய்யா. சிவாய.